நம்ம கம்பெனியவே தூக்கி கொடுத்துருக்கீங்கல்ல, பதிலுக்கு இதை கூட செய்ய மாட்டானா? எதுக்கும் வழிக்கு வரலனா அவன் பொண்டாட்டியை கடத்திருங்க. அவன் தன்னோட பொண்டாட்டிக்காக என்ன வேணாலும் செய்வான்னு கேள்விப்பட்டேன். அவளை வச்சு மிரட்டி ஃபார்முலாவை வாங்கிடலாம். அகிலா சொல்ல ஆனந்த் அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தார். என்ன உளறிட்டு இருக்க என்று அவர் சீர அவரை அலட்சியத்துடன் பார்த்த அகிலா, நான் சொன்னதை மட்டும் நீங்க செய்யலனா என்று வாக்கியத்தை முடிக்காமல் நிறுத்தினாள். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அகிலா என அவர் கோபமாக கத்த. ஆமாம், இன்னும் அது ஒன்றுதான் பாக்கி என பதிலுக்கு ஆவேசமாக பேசினாள் அகிலா. என்னதான் குடும்ப மானத்திற்காக அகிலா செய்த எல்லா தவறுகளையும் மூடி மறைத்தாலும் இதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. ஒரு காலத்தில் அவரும் ஹரிஷை வெறுத்தவர்தான். அவனுக்கு எத்தனையோ தீங்குகள் செய்திருக்கிறார். ஆனால் ஒரு நாள் அதையெல்லாம் நினைத்து மனம் திருந்திய போதுதான் அகிலா ராஜேஸ்வரனை கொல்ல திட்டம் போட்டு தொடர்ந்து அவருக்கு விஷம் கொடுத்து வந்ததை கண்டுபிடித்தார். ஆனாலும் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. அது அவரின் குற்ற உணர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தியது. இப்போது ஹரிஷின் வளர்ச்சியை பற்றி அவர் தெரிந்து கொண்டாலும் அதை தடுக்கும் வகையில் எதுவும் செய்யாமல் இருப்பதற்கு கூட அந்த குற்ற உணர்ச்சிதான் காரணம். இதற்கு மேல் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று முடிவெடுத்திருந்தார். யூனியனைச் சேர்ந்த ரேணுபிரியாவும் யாமினியும் ராஜேஸ்வரனின் சாவுக்காக ஹரிஷை கொல்ல வேண்டும் என்று சபதம் எடுத்த போது கூட அவர்கள் கையில் மாட்டாமல் ஹரிஷ் தப்பித்து கொண்டால் பரவாயில்லை என்றுதான் நினைத்தார். ஹரிஷை நேரடியாக பாதுகாக்கும் தைரியம் அவருக்கு இல்லாவிட்டாலும் முடிந்த வரையில் அவனுடைய வழியில் குறுக்கிடாமலாவது இருப்போம் என நினைத்து இப்போதைக்கு தன்னுடைய பிஸ்னஸை எப்படி சரி செய்வது என்று தான் யோசித்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் அகிலா வந்து ஹரிஷின் மனைவியை கடத்த வேண்டும் என்று சொல்ல அவருக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. என்னதான் இருந்தாலும் ஹரிஷ் அவருடைய அண்ணன் மகன். அந்த பாசம் அவருக்கு இருக்கத்தான் செய்தது. தன் அண்ணனுடைய மருமகளையே தான் கடத்துவது எவ்வளவு பெரிய கேவலம் என்று யோசிக்கும் போதே ஆனந்தின் உடல் சிலிர்த்தது. இல்லை, என்னால் முடியாது. இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை நான் எப்பவும் செய்ய மாட்டேன். ஆனந்த் உறுதியுடன் தலையாட்ட அகிலாவின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. இங்கே பாருங்க ஆனந்த், இதில் மாட்டேன் முடியாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. நீங்கள் மட்டும் இதை செய்யலேனா என்று சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் நிறுத்தியவள், ஸ்டார்டிங்கில் நீங்கள் செஞ்ச ஃப்ராடுத்தனத்தெல்லாம் மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி போட்டு உடச்சிருவேன். அன்றைக்கி ஹரிஷ் சொன்னப்போ அவங்க யாரும் நம்பலை. அதே நான் சொன்னேன் என்ன ஆகுன்னு யோசிச்சிங்களா? அகிலா இந்த முறை நேரடியாகவே மிரட்டினாள். ஆனந்தின் முகம் கருக்க அந்த நிலையை கற்பனை செய்து பார்த்தார். இப்போது இவ்வளோ பெரிய குடும்பத்திற்கு தலைவராக கம்பீரமாக வலம் வரும் அவர் உண்மை தெரிந்த பிறகு ஒரே நொடியில் அந்த பதவியில் இருந்து கீழே இறக்கப்படுவார். இந்த வீட்டில் இருக்கும் யாரும் அவரை மதிக்கக்கூட மாட்டார்கள். தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் போல அந்த வீட்டில் இருந்த எல்லோரும் ஆளாளுக்கு அதிகாரம் செலுத்த ஆரம்பிப்பார்கள். கடைசியில் இவ்வளவு நாளாக அவருடைய தந்தை கஷ்டப்பட்டு கட்டி வைத்த கோட்டை சில்லு சில்லாக உடைந்துவிடும். அதன் பிறகு என்ன முயற்சி செய்தாலும் அதை ஒட்ட வைக்க முடியாது. இதெல்லாம் நடந்தால் ராஜேஸ்வரனின் ஆத்மா கூட தன்னை மன்னிக்காது என்பதை உணர்ந்த ஆனந்த், இப்போ உனக்கு என்ன, அந்த சந்தனாவை கடத்தியாவது ஹரிஷ் கிட்ட இருந்து பவர்ஃபுல் ஃபார்முலாவை வாங்கணும், அதானே? செய்கிறேன், செஞ்சு தொலைகிறேன் என்று பல்லை கடித்தபடி கூறினார். குட் பாய், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய வழிக்கே வந்திருக்கீங்க. அந்த ஃபார்முலாவை மட்டும் எப்படியாவது நீங்கள் வாங்கிட்டீங்களா, அதுக்கப்புறம் நமக்கு நல்ல காலம்தான். உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்துறேன்னு மட்டும் பாருங்கள். உற்சாகமாக அகிலா சொல்ல ஆனந்த் அவளை வெறுப்புடன் பார்த்தார். தங்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய சதி நடக்கிறது என்பது கூட தெரியாத சந்தனாவும் ஹரிஷும் தூக்கத்தில் மூழ்கியிருக்க அப்போது திடீரென அடித்த ஹரிஷின் ஃபோன் அவர்கள் இருவரையும் எழுப்பிவிட்டது. முதலில் கண் விழித்த ஹரிஷ் மெதுவாக எழுந்து அவனுடைய ஃபோனை எடுத்தான். சோஃபாவில் சாய்ந்தபடியே உறங்கி போயிருந்த சந்தனாவை பரிவுடன் பார்த்தவன் ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். சொல்லு ராகவ் என ஹரிஷ் சொல்ல மறுமுனையில் அவனுடைய நண்பன் ராகவ், ஹரிஷ் நீ சொன்ன எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, இப்போ உடனே கிளம்பி வரியா என்று கேட்டான். சூப்பர், சரி நீ எல்லாரையும் வர சொல்லிட்டு வெயிட் பண்ணு, நான் இன்னொரு ½ அன் ஹவரில் ரெடியாகி அங்கே வந்துடுறேன் சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்த ஹரிஷ் பால்கனியிலிருந்து மீண்டும் வீட்டுக்குள் வந்தபோது சந்தனா எழுந்து உட்கார்ந்திருந்தாள். என்னாச்சு பேபி, என் ஃபோன் அடித்து உன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சா? ஹரிஷ் அக்கறையாக கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹரி, அதை விடு, இப்போ தானே நீ வீட்டுக்கு வந்த, திரும்பவும் வெளியில் போகணுமா? ஃபோனில் ஹரிஷ் பேசியதை அரைகுறையாக காதில் வாங்கியவள் சோகத்துடன் கேட்டாள். ஆமாம் பேபி, எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது. நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவேன். அப்புறம் நீ ஏன் இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற, வேலைக்கு போகலையா? ஹரிஷ் புருவத்தை சுழித்தபடி பேச, இல்லை ஹரி, நீ காணாமல் போனதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை, அதனால தான் டிவி ஸ்டேஷனுக்கு போகவே இல்லை.
இப்போ நீ பேசினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. இன்னிலேருந்து திரும்பவும் போகலான் இருக்கேன். பட் இவ்வளோ நாள் பிரேக் எடுத்ததுனால அங்கே தான் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அப்படி அவங்க வெளியே போக சொல்லிட்டா வேறு வேலைக்கு தான் ட்ரை பண்ணணும் என்று சொன்னாள் சந்தனா. பரவாயில்ல பேபி, நீ நல்லாவே தேறிட்ட. இந்த வேலை போயிட்டா என்ன செய்கிறதுன்னு கவலைப்படாமல் அடுத்த வேலையை தேடணும்னு சொன்ன பார்த்தியா, அதுவே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத, உனக்கு கண்டிப்பாக அங்கே வேலை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. வழக்கம் போல் தியான மீடியாலேயே உன்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் ஹரிஷ் உறுதியாக சொல்ல. அதை எப்படி நீ அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிற என்று கேட்டாள் அவள். ஏன்னா அந்த கம்பெனியே ஒரு வகையில் உன்னோட தானே, உனக்கே வேலை இல்லைன்னு அவங்க சொல்லிடுவாங்களா என்ன என மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்ட ஹரிஷ், அது அப்படி தான், என் மனசு அதை தான் சொல்லுது, நீ தைரியமாக கிளம்பிப்போ, உனக்கு நிச்சயம் அங்கே வேலை இருக்கும் என்றான். தேங்க்ஸ் ஹரி, இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் நடந்திருக்கு. ஸோ இதுவும் அப்படி தான் நடக்கணும்னு நம்புகிறேன். சரி, நீ உடனே கிளம்பி வரேன்னு ஃபோனில் சொன்னது எனக்கு கேட்டுச்சு. நீ போய் உன்னோட வேலைகளை முடிச்சுட்டு வா. அது வரைக்கும் உனக்காக நான் பொறுமையோடு காத்துக்கிட்டு இருப்பேன். எந்த வகையிலையும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சந்தனா சொல்ல ஹரிஷின் முகத்தில் ஒரு வெளிச்சம் பரவியது. சந்தனாவிடம் அவன் என்ன எதிர்பார்த்தானோ அதே வார்த்தைகள் அவளின் உதட்டிலிருந்து வரவும் ஹரிஷுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, உன்னை ரொம்ப நாள் காக்க வைக்க மாட்டேன் பேபி என்று மீண்டும் மைண்ட் வாய்ஸில் சொல்லிக் கொண்டவன் அவளை பத்திரமாக இருக்கச் சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து கிளம்பினான். ராகவிடம் சொன்ன மாதிரியே அடுத்த அரை மணி நேரத்தில் தியானா மீடியாவில் இருந்த அந்த மீட்டிங் ஹாலுக்குள் நுழைந்த ஹரிஷ் அங்கிருந்தவர்களை பார்த்து உற்சாகமாக சிரித்தான். ராகவ், தீபக், ஐரா, பிரசன்னா, ராபர்ட், ஜீவா என அவனுடைய மொத்த நண்பர் கூட்டமும் அங்கு ஒன்று சேர்ந்திருந்தது. அவர்களை அவனுடைய படை தளபதிகள் என்று கூட சொல்லலாம். ஹரிஷை பார்த்ததும் அவர்கள் எல்லோரும் எழுந்து நிற்க, கொல்ல போகிறவங்கள, நாம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இதனை புதுசாக எந்திரிச்சு நின்று மரியாதைலாம் கொடுக்குறீங்க, முதல்ல உட்காருங்க என்று அதட்டியவன் ஜீவாவுக்கு பக்கத்தில் இருந்த சேரில் உட்கார்ந்தான். என்ன ராகவ், நான் சொன்னதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா என ஹரிஷ் கேட்க, அதெல்லாம் இப்போவோ ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமா என்றான் ராகவ். ஹரிஷ் தலையை சேர்க்க ராகவ் அங்கிருந்த ஒரு பட்டனை அழுத்தினான். உடனே அந்த அறை இருட்டாக சுவற்றில் இருந்த ஒரு பெரிய ஸ்கிரீனில் நிறைய பெயர்கள் எழுதப்பட்டு அவை கோடுகளால் இணைக்கப்பட்டிருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ராகவ். என்னை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நாம் எல்லாரும் இன்றைக்கி இங்கே ஒன்று கூடியிருக்கோன்னா அதுக்கு ஒரே காரணம் ஹரிஷ் தான். அவன்தான் நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஃப்ரெண்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹரிஷ் என்னை கூப்பிட்டுருந்தான். அவன்கிட்ட ஒரு பெரிய திட்டம் இருக்கிறதாகவும் அதுக்காக நான் ஒரு சில உதவிகள் செய்யணும்னு கேட்டுக்கிட்டான். அவன் சொன்ன பிளான்ஸ் எனக்கு பிடிச்சிருந்ததுனால நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போலேருந்து அதுக்காக தான் நான் விடாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட அதில் 70% ஒர்க் முடிச்சாச்சு. அது என்னங்கிறத பற்றி தான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ராகவ் நிதானமாக சொல்லிக்கொண்டே வர எல்லோரும் கண் சிமிட்டாமல் அவனை பார்த்து கொண்டு இருந்தனர். முதல்ல, நம்ம தமிழ்நாட்டில் பவர்ஃபுல்லான ஆளுங்களெல்லாம் யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாம் எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல நிலைமையில தான் இருக்கோம். இருந்தாலும் நம்மளை விட பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் சென்னையில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு ஹரிஷ் ஆசைப்பட்டப்போ அவரோட முதல் குறி இங்கே இருக்கிற முக்கியமான ஆளுங்களோட கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது தான். அதைத்தான் நான் எவ்வளோ நாளாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக சென்னையை மையமாக வச்சு இயங்குகிற எல்லா கம்பெனிகளிலும் நம்மளோட ஷேர் 1% இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே ஹரிஷோட பணம் தான். கூடவே உங்களோட பேரும் இருக்கணும்னு அவன் ஆசைப்பட்டதுனால நாம் எல்லாருடைய பேர்லேயும் கலந்து தான் இந்த ஷேர்ஸை வாங்கியிருக்கோம். இது மூலமாக நமக்கு தெரியாத புது பிஸ்னஸில் கூட நமக்குன்னு ஒரு ஷேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் வட்டாரத்தில் எல்லா இடத்துலையும் நம்மளோட கைகள் இருக்கும். இதுதான் ஹரிஷ் பிளானோட முதல் படி. அதை ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே நிறைவேற்றியாச்சு. அதை தவிர ஹரிஷோட முயற்சியால் பிஸ்னஸ் சர்க்கிளில் இப்போ அவனுக்கு நிறைய நண்பர்கள் உருவாகி இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு பதிலாக எதிரிகளை பற்றி பார்ப்போம் சொன்ன ராகவ் ஒரு சின்ன இடைவெளி விட அங்கிருந்த எல்லோரும் அவன் பேசுவதை பிரமிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். ஹரிஷ் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று அவர்களுக்கு தெரியும். அதற்காக இந்த அளவிற்கு யோசித்து வேலை பார்த்திருப்பான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக அவர்களை கூப்பிட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் தனக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று ஹரிஷ் கேட்டபோது அவர்களும் மனப்பூர்வமாகத்தான் சம்மதித்தார்கள். ஆனால் அதற்கு பதிலாக எந்த இடத்திலும் தங்களை விட்டுவிடாமல் பார்ட்னர்களாக சேர்த்து கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தபோது அவர்களுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் இதை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ராகவ் மீண்டும் பேச்சை தொடங்கியிருக்க எல்லோருடைய கவனமும் அவன் பக்கம் திரும்பியது. இந்த மேப்பில் இருக்கிறது தான்
சென்னையில் இருக்கிற முக்கியமான பிஸ்னஸ் மேக்னட்ஸ். இதில் க்ரீன் கலரில் குறிச்சிருக்கிற எல்லாருமே நமக்கு ஆதரவாக இருக்க போகிறவங்க. இந்த பக்கம் ரெட் கலரில் இருக்கிற ஆளுங்களை தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் பெரும்பாலும் அண்டர் கிரவுண்டில் நடக்கிற ஹெர்பல் மெடிசனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சமீப காலமாக ரொம்ப பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்ற அந்த ஹெர்பல் மெடிசன் ஃபீல்டு நம்ம பிஸ்னஸ் உலகத்தோடையும் பின்னி பிணைஞ்சிருக்கு. சொல்லப்போனால் ரெண்டுமே இப்போ ஒரு பிரிக்க முடியாத நிலைமைக்கு வந்திருக்கு. பிஸ்னஸ் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களோட எதிரிகளை அழிக்க இந்த ஹெர்பல் மெடிசனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மூலமாக அவங்களுக்கான பலத்தை ஏற்றிக்கிறாங்க, இல்லைனா அதை வச்சு எதிரிகளோட உயிரை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ சென்னை மொத்தத்தையும் ஒரு குடைக்கு கீழே கொண்டு வரணும்னா ரெண்டையும் நாம் சேர்த்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு பெரிய மீட்டிங் நடந்திருக்கு. டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் அதில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட முக்கிய நோக்கம் மிரியட்ஸ்லேயும் டெவில் கேங்கையும் அழிக்கிறது தான். இன்னொரு பக்கம் யூனியனும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியும் இந்த டாப் 10 ஆர்கனைசேஷனுக்கு ஆதரவாக இருக்காங்க. இதை பற்றி நமக்கு பெருசாக அக்கறை இல்லைனாலும் ஹரிஷோட லட்சியமான சாம்ராஜ்யத்தை அமைக்கிறதுக்கு நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த பிரச்சனைகளில் தலையிட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. அதையெல்லாம் ஹரிஷ் பார்த்துக்கிறான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கூட்டம் நடந்ததுக்கப்புறம் ஆண்டனி, நீரஜ் அப்புறம் ஜீவாவோட பிஸ்னஸ்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கு. உண்மையா இல்லையா? ஜீவாவை பார்த்து ராகவ் கேட்க ஜீவா ஆமாம் என்று தலையசைத்தான். திவ்யாவின் மூலம் இதை அவன் தெரிந்து கொண்டான். ஆனால் நல்ல வேளையாக பிரபாகரனும் திவ்யாவும் சேர்ந்து அதை நன்றாகவே சமாளித்து விட்டார்கள். ஸோ இது மூலமாக இவங்களெல்லாம் அவங்க எதிரிகள்னு டிக் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சென்னையில் இருக்கிற ஆறுமுகம் ஃபேமிலி மும்பையில் இருக்கிற செழியன் ஃபேமிலியோட ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஆனால் அதில் இன்னொரு நல்ல சான்ஸ் கூட எனக்கு கிடச்சிருக்கு. அதாவது இந்த டைம் ஆறுமுகம் ஃபேமிலி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாயிருக்கு. அதை நாம் யூஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இது மூலமாக எதிரிகளோட கோட்டைக்குள்ளேயும் நம்மளால் ஊடுருவ முடியும். ராகவ் சொல்ல எல்லோரும் இப்போது ஹரிஷை பார்த்தனர். ஹரிஷ் அடித்ததன் காரணமாக ஆறுமுகத்தின் பேரன் நிக்கில் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறான். ஆறுமுகம் ஃபேமிலி மூலமாக அந்த கோட்டைக்குள்ளே கால் வைக்கலான்னு சொல்கிறார். இது ஒரு நல்ல ஐடியா தான். ஆனால் நம்ம எப்படி அதை செய்கிறது? ஹரிஷ் ஆழ்ந்த யோசனையோடு கேட்டான். இப்போது ராகவிற்கு பதிலாக தீபக் பேசினான். ஹரிஷ், இது உனக்கு தெரியுமான்னு தெரில, ஆறுமுக ஃபேமிலி இங்கே ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்ன பிஸ்னஸ்னு சரியாக தெரியல, ஆனால் அதில் செழியன் ஃபேமிலியும் பார்ட்னர்ஸ்னு கேள்விப்பட்டேன். அதுக்கான வேலைகள் ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. தீபக் எக்ஸ்பிளைன் செய்ய அங்கிருந்து எல்லோருமே பிஸ்னஸில் இருப்பவர்கள் என்பதால் அவர்களுக்கு அவன் சொல்ல வருவது புரிந்தது. ஓகே ராகவ், நீ எப்படி ஆறுமுகம் ஃபேமிலியில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறியோ அதே மாதிரி அந்த செழியன் ஃபேமிலியோட கவனத்தையும் நம்ம பக்கம் திருப்ப ஏதாவது வழி இருக்கான்னு பாரு என்று ஆழமான குரலில் கூறினான் ஹரிஷ். நான் கூடிய சீக்கிரமே அவங்கள மீட் பண்ணுறதுக்கு மும்பைக்கு போக போகிறேன். அந்த செழியன் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு வரதா கேள்விப்பட்டேன். அந்த கல்யாணத்துக்கு நான் ஒரு பெரிய பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அக்ஷராவை மனதில் வைத்துக்கொண்டு ஹரிஷ் சொல்ல அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பது புரியாமல் பார்த்தனர். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.